நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொஞ்ச நாளுக்கு மகாவோட நான் தனியா இருந்து பார்க்கட்டுமா? என்னடா சொல்ற? பாரதி, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறேன்னு தெரியுது. என்ன மாமா? அசோக் ரெஸ்டாரண்ட் வரது உனக்கு பிடிக்கல. டேய், அவன் எப்பயாவது 2 நாள் வரவன்டா. அவனுக்காக நீ ஏன்டா போகணும்னு சொல்ற? ஐயோ மாமா, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அப்புறம் எதுக்குடா திடீர்னு இப்படி வந்து பேசுற? எனக்கே என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரல. தனியாக ஃபேமிலியை மேனேஜ் பண்ண முடியுமான்னு. அதான். இல்லடா, நீ எதையோ மனசுல வச்சுட்டு தான் இப்படி எல்லாம் பேசுற. சத்தியமாக இல்லை மாமா. நான் தனியாக வீடுங்கிற செட்டப்பில் இருந்ததில்லை. அப்பப்போ இங்கே வந்திருக்கேன். இப்போ ரெஸ்டாரண்ட் தான் எனக்கு. ஒரு ஃபேமிலியை தனியாக நடத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு தான் கேட்குறேன். கொஞ்ச நாள் தான் மாமா. டேய், இது உன் வீடு தான். எல்லா பொறுப்பையும் நீயே பார்த்துக்க, நீயே எடுத்து நடத்துடா. என்னடா? இங்கே உங்கள் பொண்ணுங்களுக்கு நீங்கள் அப்பா, அந்த ரோல் நீங்கள் தான் பண்ண முடியும். மகாவோட ஹஸ்பண்டா நான் சரியான ஒருத்தனா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நான் போக அலோவ் பண்ணுங்க மாமா. முடியாதுடா. என்ன பேசுற நீ? இங்க பாரு, நான் அடிக்கடி யோசிப்பேன். மகாவை நீ என்ன விட்டு போயிட்டா நான் தாங்குவேன். நான் உங்க 2 பேர் கல்யாணம் நடந்தப்ப இனி 2 பேரும் காலம் பூரா என் கூட தான் இருப்பீங்கன்னு நினைச்சுதான் சந்தோஷமா இருந்தேன். அது தெரியுமாடா உனக்கு? டேய், மகா கூட வேற யாரையாவது கல்யாணம் பண்ணா வீட்டை விட்டு பையன் வீட்டுக்கு போயிருப்பா. ஆனா நீ யாரை கல்யாணம் பண்ணாலும் இங்க தானே வந்தாகணும். இப்படி எல்லாம் விளையாட்டு கூட பேசாத. ஆமா, சொல்றது புரிஞ்சுக்கோங்க. வேண்டாம், இப்படி நெஞ்சு வலி வர்ற மாதிரி எதையும் சொல்லாத நீ. டேய், நீ என் சாரதின்னு அடிக்கடி சொல்றதெல்லாம் சும்மா நினைச்சியா? உண்மைடா மாமா. உங்களை விட்டு நான் எங்கே போக போகிறேன்? ரெஸ்டாரண்ட்டில் தான் 4 முழுக்க உங்க கூட இருக்க போகிறேன். எப்போவும் எங்கேயும் சேர்ந்துருந்தா தான் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குமா? கொஞ்சம் தள்ளியிருந்து பார்க்கலாம் மாமா. டேய், நீ ஏதோ முடிவோட வந்து பேசுற. என்னன்னு மட்டும் சொல்லு. நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் அதான் சரி மாமா. ஏன் எதுக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியல. நான் மகா வளைச்சிட்டு இங்கேருந்து கிளம்புறது தான் சரி. நான் வேறு வீடு பார்க்க சொல்லியிருக்கேன். டேய், என்ன வேற வீடு பார்க்க சொல்லிருக்கியா? என்னடா இது பாரதி? இதுதான் சரி மாமா. உங்களுக்கு புரிய ஒரு நாள். டேய், நீயும் மகாவும் என்ன விட்டு போறீங்களா? உங்களை விட்டுட்டு எப்படி மாமா போக முடியும்? கொஞ்சம் தள்ளி நிற்கிறோம்னு சொல்கிறேன், அவ்வளோதான். வீடு பார்க்க சொல்லியிருக்கேன். 1 வீக் இல்லை 10 டேஸில் கிளம்புற மாதிரி இருக்கும். சாரி மாமா. என்னாச்சுப்பா? இல்ல, ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சுப்பா? ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது பிரச்சனையா? அப்புறம் ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க? ப்ளீஸ்பா, என்னாச்சு? என்கிட்ட தான் பேச முடியும்னு சொன்னீங்க. என்னப்பா? ஐயோ ப்ளீஸ், என்னன்னு சொல்லுங்க. மகா பாரதி 2 பேருக்கும் கல்யாணம் அப்ப இவங்க 2 பேரும் இனி என் கூட தான் இருப்பாங்கன்னு நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? தெரியும்பா, அதுக்கு என்ன? இன்னைக்கு பாரதி வந்து சொல்றான் அவன் தனியா போறானா. பெரிய மனுஷன் மாதிரி தள்ளி இருக்கிறதா சரின்னு சொல்றான். தனியானா? புரியல. வேற வீடு பார்த்து போறானா. அவனும் மகாவும் போயிட்டா எப்படிமா? எனக்கு அப்புறம் அவன் தான் இந்த வீட்டுல எல்லாமே. அவனே போறேன்னு சொன்னா எப்படிமா? ரீசன் ஏதாவது சொன்னானாப்பா? தனியா இருந்து பாக்குறேன், நம்பிக்கை வரல, அது இதுன்னு ஏதோ சொல்றான். ஆனா அதெல்லாம் காரணமே இல்லை. சும்மா போறதுன்னு முடிவு பண்ணிட்டு எதையோ சொல்றான். அப்பா, பாரதி ஏதோ சண்டை போட்டுட்டு உங்களை விட்டுட்டு போற மாதிரி நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? ஒரு சண்டையும் இல்ல, எதுக்குமா போனோம்? சொல்றேன்னு என்ன வித்தியாசமா நினைக்காதீங்கப்பா. அவங்க ஒன்னும் சின்ன பசங்க இல்ல. போகணும்னு நினைச்சா விட்டுருங்க. உங்களால அவங்க இல்லாம இருக்க முடியாதுதான். அதுக்காக உங்க கூடயே இருக்கணும்னு நினைச்சா தப்பு இல்லையாப்பா? அப்ப அவங்களுக்கு என் கூட இருக்கணும்னு ஆசை இல்லையாம்மா?
எல்லாரும் சேர்ந்து கூடவே இருந்தாதான் அன்பு இருக்குன்னு அர்த்தமாப்பா? உனக்கு புரியலம்மா. பாரதி ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு ஒருவேளை இங்க வராம பாரதி என்னை விட்டு போயிடுவானு பயந்து எத்தனை நாள் யோசிச்சிருக்கேன் தெரியுமா? மகா கூட வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா இங்கிருந்து போயிருப்பா. ஆனா பாரதிக்கு இதானம்மா வீடு. பாரதி வேற ஷை டைப். நம்ம முன்னாடி மகா கிட்ட பேச கூட யோசிப்பான். விடுங்கப்பா அவங்கள, கொஞ்ச நாள் தனியா இருக்கட்டும். அவங்க லைஃப் எங்க எப்படி இருக்கட்டும்னு அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம். நாம ஏன் இன்வால்வ் ஆகணும் சொல்லுங்க? ஆமா, எல்லாரும் வளர்ந்துட்டீங்க. உங்க லைஃபை நீங்களே டிசைட் பண்ணுங்க. எனக்கு வயசாயிடுச்சு, நான் யார் இடையில. அப்படி இல்லப்பா. தனியா போனாலும் எவ்வளவு நாள் இருந்துட போறாங்க? இங்க எல்லாரோட சேர்ந்து இருந்துட்டு தனியா இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். அவங்களா திரும்பி வருவாங்க. நீங்க வேண்டான்னு ஸ்ட்ரிக்டா சொன்னா அவங்களுக்கு கோவம் கூட வரும். அப்பா ஏன் இப்படி சொன்னார்னு. அவங்களே போயிட்டு வரட்டும், விடுங்கப்பா. சரி, இப்படி யோசிச்சு பாருங்க. மகா எப்பவும் கிச்சன்லயே இருக்கா. இவ்ளோ வேலை செய்யாதுன்னு சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டேங்கிறாப்பா. இன்னும் எவ்வளவு நாள் அவ இந்த வீட்டை கவனிச்சுக்கிட்டு நம்மளையும் கவனிச்சுக்கிட்டு இங்கே இருக்கணும்? அவ அவளை கவனிக்கட்டும். அவ லைஃப் அவ வாழட்டும்பா. விட்டுருங்க ப்ளீஸ். நீங்க எல்லாம் எவ்வளவு பிராக்டிகலா இருக்கீங்க. நான் மட்டும் ஏமா இவ்வளவு ஃபூலா இருக்கேன்? அதனாலதான் நீங்க அப்பா. எல்லாம் சரிதான். ஆனா மகா இதுக்கு ஒத்துக்க மாட்டாமா. நம்ம ஸ்ட்ரிக்டா சொல்லிட போறேன், கிச்சன் பக்கமே போகக்கூடாதுன்னு. நீ சொன்ன மாதிரியே அவ லைஃப் அவ வாழட்டும். ஆனா அவ இந்த வீட்டை விட்டு போக மாட்டா. பாரதி இப்படி பேசுனது தெரிஞ்சா கண்டிப்பா அவ கோவப்படுவா. நீ வேணா பாரு. நீங்களாச்சு உங்க பொண்ணாச்சு. ஆனா அவ போறேன்னு சொன்னா சிரிச்சுக்கிட்டே பாய் சொல்லணும். அப்பதான் நீங்க நல்ல அப்பா. அவ போக மாட்டான்னு சொல்றேன், அப்புறம் ஏன் போறான்னு சொல்ற? அவ ஏன் பொண்ணு, போக மாட்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா. ஏய், என்ன இந்த டைம்க்கு வந்திருக்க? ஆமா. ஏதாவது சாப்பிட்றியா? இல்ல, வேணாம். எப்ப பாரு சாப்பாடை பத்தியே பேசுறேன்ல. சாப்பிட்டியா இல்ல சாப்பிடுறியா? கொஞ்சம் பேசணும். சொல்லு பாரதி. மாமா ஏதாவது சொன்னாரா? இல்லையே. ஏன்? அவர்கிட்ட பேசினேன். தனியா போறேன்னு சொன்னேன். தனியா போறேன்னா புரியல எனக்கு. தனியா வீடு பார்த்து போறத பத்தி. யாரு? நாம தான். ஏன் திடீர்னு? நாம தனியா இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஏதாவது சொல்லு மகா. பேசாம இருந்தா எப்படி? முடிவே பண்ணியாச்சா போறோன்னு? ஆமா. உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம் மகா. போயிடலான்னு முடிவு பண்ணி தானே அப்பா கிட்ட பேசினேன். அப்புறம் என்ன? திடீர்னு சொன்னதும் என்ன சொல்றதுன்னு தெரியல. எதுவும் பிளான் பண்ணிலாம் பேசல. கொஞ்ச நாள் தள்ளி இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. இங்க இருந்து போகணும்னு நினைச்சேனா கூட வருவேன் பாரதி. ஆனா அப்பா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணலையே உனக்கு? சாரி, நினைச்சத டக்குன்னு கேட்டேன். என்கிட்ட நீ கேட்கலங்கிறது கஷ்டமா இருக்கு பாரதி. சாரி மகா. உனக்கு தெரியுமா, என் விஷயத்துல எதுவுமே என்ன கேட்டு நடந்ததே இல்லை. ஒருவேளை அம்மா இருந்திருந்தா எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மத்த எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு நான் கேக்குறேன். ஆனா எனக்கு நான் இது வரைக்கும் பிடிக்கலன்னு எதுவும் சொன்னதில்லை. ஆனா எல்லாமே எனக்கு பிடிச்சதும் இல்லை பாரதி. அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் பேசாம இருந்துருவேன். இவ்வளவு நாள் என் லைஃப் இப்படிதான் இருந்திருக்கு. இனியும் இதே மாதிரி தான் இருக்கணும்னா கஷ்டமா இருக்கு. நம்ம 2 பேரும் தனியா போறோம். ஆனா நீயே முடிவெடுத்துட்டு அதை அப்பா கிட்டயும் சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட வந்து சொல்ற. ஐயோ, அப்படிலாம் இல்ல. உனக்கு பிடிக்கலன்னா போக வேணாம். இல்ல பாரதி, நீ போகணும்னு நினைச்சா போகலாம், நானும் வரேன். ஆனா அத
நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். சாரி மகா. மேரேஜ்க்கு அப்புறம் இருக்கிற என் லைஃப்பை நானும் டிசைட் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கொடு பாரதி. மற்றவங்களுக்கு கேட்குற ஆளாவே இருந்து போர் அடிக்குது. உனக்கு என்ன பிடிக்கும், நீ என்ன நினைக்கிறேன்னு என்கிட்ட யாராவது கேட்கணும்னு தோணுது. யாராவது இல்லை, நீ கேட்கணும்னு நினைக்கிற. நீயும் கேட்கலனா நான் நீ முடிவு எடுத்துட்டு என்ன செய்ய சொல்லாத பாரதி, ப்ளீஸ். பாரதி பண்றது பெரிய தப்பு. இப்ப எதுக்கு மகாவை கூட்டிட்டு தனியா போகணும்? ஹலோ, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். தெரியலடி, போகணும்னு சொல்றான். தெரியலையா? நீ வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? நான் எப்படி சொல்ல முடியும்? பாரதிக்கு இங்க என்னதான் பிரச்சனை? தனியா போனன்னு முடிவெடுத்ததே தப்பு. அதையும் போய் அப்பா கிட்ட சொல்லிட்டு பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. நீ இங்க இருந்து வரமாட்டேன்னு சொல்லு மகா. அதை எப்படி சொல்ல முடியும்? அப்போ நீயும் போறியா இங்க இருந்து? பாரதி போறேன்னு சொல்லும்போது நான் மட்டும் எப்படி இங்க இருக்க முடியும்? அப்போ எங்களை விட உனக்கு பாரதி தான் முக்கியமா? இந்திரா, என்ன கேக்குற நீ? கல்யாணம் ஆனா போய் தானடி ஆகணும். பேசாத நீ. யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போனா ஓகே, பாரதியை கல்யாணம் பண்ணிட்டு நீ இங்கே தான் இருப்பேன்னு நாங்கள எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? இப்ப நீ பாட்டுக்கு போறேன்னு சொல்ற. அப்படி என்னதான் பிரச்சனை பாரதிக்கு? ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு பிரச்சனையும் இல்லாம எதுக்காக போறேன்னு சொல்றான்? நீயும் சரின்னு சொல்ற. எனக்கு தெரிஞ்சு அவன் அசோக் கிட்ட பெருசா செட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஹே, என்ன சொல்ற? என்ன ப்ராப்ளம்னு கேட்டதுனால சொல்றேன். அதுவும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதனாலதான் போறான்னு சொல்லல. அசோக் தான் உங்களுக்கு பிரச்சனைனா நாங்க இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம். நீ இங்கே இரு மகா. நான் அப்படி சொல்லல. என்ன பேசினாலும் தப்பாயிடுது பாரு. நான் உன்னை எதுவும் சொல்லல மகா. நான் இங்க இருக்கிறத விட நீ இந்த வீட்ல இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் போறேன்னு சொல்றேன். யாரும் போக வேண்டாம், எல்லாரும் இங்கே இருங்க. நான் போறேன் எங்கேயாவது. நீ எங்கடி போற? எங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? மகா இல்லாத வீட்டுல நான் மட்டும் ஏன் இருக்கணும்? நானும் போறேன். என்ன இந்திரா இது, சின்ன குழந்தை மாதிரி? ப்ளீஸ் மகா, இங்க இருந்து போகாத மகா. ஏய், எதுக்கு இப்ப கிளிசரின்லாம் போட்டு அழுதுகிட்ட? எல்லாரும் உன்ன மாதிரி கல்லா இருக்க முடியுமா? இவ தனியா போனா உனக்கு என்ன? டைமுக்கு சாப்பாடு கிடைக்காது, அவ்வளவுதானே? பாரு மகா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், அவ என்ன சொல்றான்னு. அவ இவ்வளவு நாள் நமக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். கொஞ்ச நாள் தனியா இருக்கட்டும். நீ இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட, ஆனா என்னால மகா இல்லாத வீட்டை நினைச்சே பார்க்க முடியல. ஏய், இது என்ன நம்ம வீட்ல மட்டும் நடக்கிற மாதிரி பேசுற? ஒரே ஒரு பொண்ணு இருக்கிறவங்களே கல்யாணம் பண்ணி பொண்ணை வெளியே தானே அனுப்புறாங்க. இப்பெல்லாம் பசங்களுக்கே கல்யாணம் ஆனதும் நீ தனியா மேனேஜ் பண்ணிக்கோன்னு தனி கொடுத்துன வச்சிடுறாங்க. தனியா இருந்தாதான் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இங்க இருந்தா மகா நம்மளதான் கவனிச்சுக்கிட்டே இருப்பா. தவிர அவளுக்கு பேச கூட டைம் இருக்காது. ஜனனி சொல்றது கரெக்ட். மகா இனியாவது அவளோட லைஃப பார்க்கட்டும். நம்மளே கவனிச்சுக்கிட்டு நம்ம கூடயே இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு. ஸ்டார்டிங்ல மகா இல்லாதது கஷ்டமா இருக்கும், போக போக பழகிடும். கஷ்டமா இருந்தாலும் நீ தனியா போறதுதான் நல்லது மகா. அப்பாவுக்கு கஷ்டமா இருக்காதா? உங்க அப்பா எதுக்கு தான் கஷ்டப்படல, எல்லாத்துக்கும் தான் கஷ்டப்படுறாரு. அத பார்த்தா மகா இங்க கிச்சன்லயே இருக்க வேண்டியதுதான். என்ன மகா, நீ பேசாமலே இருக்க? நான் அப்படியெல்லாம் யோசிக்கல. பாரதி ஃபர்ஸ்ட் டைம் அவன் லைஃப்ல ஒரு விஷயம் டிசைட் பண்ணியிருக்கான். அதுக்கு நோ சொல்லக்கூடாதுன்னு தான் தோணுது, அவ்வளவுதான். இந்த கல்யாணமே அவன்கிட்ட கேட்காம எப்படியோ நடந்துருச்சு.
இப்ப வரைக்கும் அதை அவன் பிடிச்சு பண்ணானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அவனா முடிவெடுத்து ஒரு விஷயம் சொல்றான். நான் அதை அவனுக்கு பண்ணி தரணும்னு நினைக்கிறேன். நீ சொல்றது புரியுது மகா. ஆனா நீ இல்லாம எப்படி மகா நான் இங்க இருக்கிறது? ஹே, அவ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம இருந்திருப்போம்ல. அப்படிதான். அதான் நாங்களாம் இருக்கிறோம்ல இந்திரா. கன்ஃபியூஸ் பண்ணாத அவள. அவ போட்டும். இந்திரா, ஹே, நீ விடு. அவ கொஞ்ச நேரத்துல வந்துருவா. நீ சொல்றதுதான் கரெக்ட் மகா. பாரதி என்ன நினைக்கிறானோ அதை செய்யட்டும் அவன். நான் இந்திராவை பார்த்துட்டு வரேன். பாவம் அவ. நீதான் சொன்னியா பாரதி கிட்ட? நான் எதுவும் சொல்லல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா 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 மகா, உடம்பு சரியில்லையா? இல்ல. ஏய், நல்ல ஃபீவர் இருக்கு. சொல்லியிருந்தா டாக்டர்கிட்ட போயிருக்கலாம்ல. மாத்திரை போட்டியா? கோவலா இருக்கட்டும், உங்களை எந்திரிச்சு உட்காரு. அடம் பிடிக்காத மகா, எழுந்திரு ப்ளீஸ். இது அப்படியே சாஞ்சிக்க. எப்பயிலேருந்து ஃபீவரா இருக்கு? மார்னிங்கே டயர்டா இருந்துச்சு. ஈவினிங் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சொல்ல வேணாமா இதெல்லாம்? மாத்திரை போட்டியா? சாப்பிட்டியா ஏதாவது? லேசா ஃபீவர், அவ்வளவுதான். இப்படி சொல்லுது லேசான ஃபீவரா? இரு இரு வர. இந்தா பாலை குடி. குடி முதல்ல. ஹார்லிக்ஸ் பிடிக்கும்ல? நான் வேற உனக்கு பிடிக்க நினைச்சு கொடுத்துட்டு அப்புறம் உனக்கு பிடிக்கலனா அதான். சும்மா ஃபன் தான், கோச்சுக்காத. தெர்மாமீட்டர் எங்க இருக்கு? மாத்திரை போட்டாச்சுல, சரியா போயிடும். சாரி மகா. எதுக்கு? நீ மார்னிங் சொன்னப்போதான் உன் சைடு எனக்கு புரிஞ்சது. இங்கிருந்து நம்ம தனியா போனா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. எமோஷனலா முடிவெடுத்து உடனே மாமாட்ட போய் பேசிட்டேன். நீ சொன்ன பிறகுதான் உன்கிட்ட கேட்காம பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சது. சாரி மகா. பரவாயில்ல பாரதி. இனி உன்னை கேட்காம எதுவும் முடிவு பண்ண மாட்டேன். ப்ராமிஸ். ஏன் போகணும்ல நான் கேட்கல. நீ சொன்ன ஏதாவது ரீசன் இருக்கும். ஆனா என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அப்பா கிட்ட பேசியிருப்பேன்ல. அவரு உன்னை ஏதாவது நினைச்சுக்கிற மாதிரி ஆயிருக்காதுல்ல. கரெக்ட் தான். ஆனா நீ சொன்ன பிறகுதான் அது கரெக்ட்னு தெரியுது. நீயே நானும் ஒரு விஷயத்துல ஒரே மாதிரி தான் இருக்கும் மகா. நீ காலை சொன்னதை வேட் பை வேட் நான் பேசினாலும் சரியா தான் இருக்கும். புரியல எனக்கு.
எனக்கு 27 வயசாச்சு. இவ்வளோ வருஷத்துல ஒரு முடிவு கூட நானா எடுத்ததில்லை. அம்மா இருந்தப்ப அந்த நாள்லாம் ஒரு படம் மாதிரி அப்படியே உள்ள இருக்கு மகா. அம்மா இருந்தப்போ தனியா நான் நிற்கிறேன். இவங்க ஒட்டிக்குவானோன்னு சொந்தக்காரங்களாம் விலைக்கு போனாங்க. அப்போ மாமா தான் என் கூட வாடான்னு அவ்வளோ அன்பா கூப்பிட்டாரு. அப்பையிலிருந்து எனக்கு எல்லாமே அவரும் நீங்களும் தான். அவர் சொன்னதெல்லாம் செய்கிறேன். அவர் எனக்கு நல்லது தான் பண்ணுவார் எனக்கு தெரியும். ஆனால் நீ சொன்ன மாதிரி அவர் சொன்னதெல்லாம் எனக்கு பிடிச்சதுன்னு கேட்டா ஆமான்னு சொல்ல தெரியல. மாமா ஹேட் ஆகக்கூடாதுன்னு நான் எதுவும் சொன்னதில்லை. மாமா அதுக்காக நான் தப்பா சொல்லலை. மாமா என் மேலே எவ்வளோ அன்பா இருக்காருன்னு எனக்கு தெரியும். எப்பவும் என்ன ஒன்ன சுபாவை ஜனனியை பற்றியே கவலைப்படுறாரு. அவரை பற்றி அவர் ஒரு நாள் கூட யோசிச்சதே இல்லை. அவர் நமக்காக யோசிக்கிறது, நாம அவரை ஹேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது எல்லாம் அன்பு தான். இல்லை நான் ஒருத்தன் சொல்ல வந்ததை விட்டுட்டு ஏதாவது சொல்கிறேன் பாரு. யாரோ ஸ்கெட்ச் பண்ணுற லைஃப்பை நாம் மூவ் பண்ணுறோம். இந்த விஷயத்தில் நீயும் நானும் ஒன்று தான். நீ அப்போ சொல்லும்போது எனக்கு அப்படியே சுரீர்னு இருந்தது. உன் பெயின் எனக்கு புரியுது மகா. பெயின் இல்ல பாரதி. அதை எப்படி சொல்றது? எப்படி நீ சொல்ல வேணாம். நீ சொல்ல வந்ததை அப்படியே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இனி ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட உன்கிட்ட கேட்காம நான் செய்ய மாட்டேன். ப்ராமிஸ். இனிமேல் நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுவோம். உன் லைஃப் உன் இஷ்டத்துக்கு இருக்கு மகா. நான் என்ன நினைப்பேன், எனக்கு என்ன பிடிக்கல நீ யோசிக்காத மகா. உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, நான் பண்றேன். தேங்க்ஸ் பாரதி. அது நீயே வச்சுக்கோ. வேற வீட்டுக்கு போக வேணாம், இங்கேயே இருக்கலாம்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் சொல்லிடு. இல்ல பாரதி, நீ சொன்னதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும். நம்ம போகலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ இப்படி பேசுறது. தேங்க்ஸ் பாரதி. மீதி தேங்க்ஸை காலை சொல்லிக்கலாம். முதல்ல படு. ம் ஃபீவர் சரியான மாதிரி இருக்கு. ஃபீவர் அப்படியே தான் இருக்கு. உன் மனசு தான் சரியாயிடுச்சு.